அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஜென்ரலாக கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வீட்டில் செய்வோம். இந்த லட்டை யார் வேணாலும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்க பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான ரவையை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த ரவையை நல்லா நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரவையை வறுக்கும் போது ரவையோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் யூஸ் பண்ணுற பாத்திரம் அடிகனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ரவையை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா ரவை நல்லா சூடாகிட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ரவையை ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துருக்கேன். ரவை நல்லா சூடாகிட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதோட சூடு ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ரவையோட சூடு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரவையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம லட்டு சாப்பிடும் போது ரவை நர நாக்கில் தட்டுப்படாமல் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி லட்டு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க ரவையை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அடுத்து இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சரியான அளவாக இருக்கும். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவை கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ரவையும் சர்க்கரையும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம 1 கப் 2 கப் அளவுக்கு ரவை போட்டு லட்டு செய்ய போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி மிக்சர் ஜார்லேயே அரைச்சிக்கலாம். இதுவே நம்ம 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு ரவை போட்டு லட்டு செய்ய போகிறோன்னா ரவையும் சர்க்கரையும் ஒன்றா கலந்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ நான் ரவையும் சர்க்கரையும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான நெய்யை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நெய்யை காய்ச்சறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 60 ml. நெய் நல்லா சூடானதும் நான் கொஞ்சம் முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முந்திரி நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரியை ஃபுல்லாக வறுத்து எடுத்ததும் இந்த சூடான நெய்யை நம்ம அப்படியே கரண்டியோடவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி கலந்து வச்சுருக்க ரவை சர்க்கரை கூடியே நம்ம வறுத்து எடுத்துருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் நம்ம சூடாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்க நெய்யை லட்டு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக ரவை போட்டு லட்டு செய்யவே எல்லா மாவுலுமே டைரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக ரவை போட்டு நிறையா லட்டு செய்ய போகிறீங்கன்னா ஒரு பக்கமாக மாவில் நெய்யை சூடு பண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு லட்டு பிடிச்சிக்கோங்க. நம்ம சூடு பண்ண நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்சு பார்த்தோன்னா மாவு நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மீந்திருக்கு. இப்போ நமக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த சூடாக இருக்க மாவு எடுத்து அந்த சூடுலேயே நல்லா அழுத்தி விட்டு நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் லட்டு பிடிச்சி எடுத்திருக்கேன். நம்மளோட சுவையான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவையும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம நெய் சேர்த்து செய்கிறதால ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரவா லட்டு நம்ம ஃபெஸ்டிவல் டேஸ்லலாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டாக செய்யலாம். அப்பப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரவா லட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி எடுத்துட்டேன். 1 கப் ரவைக்கு இந்த சைஸில் இத்தனை லட்டு நான் பிடிச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்து செஞ்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரவா லட்டு செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.